வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. அன்பான நேயர்களே, உங்களுக்கான மற்றொரு ஆழமான தேடலுக்கு வரவேற்பதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட இன்னைக்கு நாம வந்திருக்கோம். ஆமா, எதையாவது சும்மா மேம்போக்காக பார்த்துட்டு போகாம அதோட ஆணி வேர் வரை சென்று நுணுக்கங்களை தேடி படிக்கிற ஒரு அறிவார்வம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அறிவார்வத்துக்கு தீனி போடுற மாதிரி தான் இன்னைக்கு நமது தேடல் அமைய போகுது. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற விஷயம் நமது சிந்தனை முறையே சற்று உழுக்க போகிற ஒரு பழமையான அறிவியல் ஆவணம். அதாவது போகர் 700 அப்படிங்கிற மிகச்சிறந்த மருத்துவ மற்றும் வேதியியல் நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட 2 குறிப்பிட்ட பாடல்களை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். கரெக்ட். இந்த 2 பாடல்களும் வெங்கார செயினேர் எனப்படும் ஒரு அதிசய திரவத்தை உருவாக்குவது பற்றி பேசுது. நவீன வேதியியல்ல கனிமங்களை உருமாற்றம் செய்யும் தொழில்நுட்பம் அப்படின்னு இதை நாம சுருக்கமா சொல்லலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா இது வெறும் பழைய தமிழ் இலக்கியத்தை படிக்கிற ஒரு வழக்கமான மொழி வகுப்பு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. போகர் எழுதிய இந்த வரிகளுக்குள் ஒளிந்திருக்கும் ரசவாதம், அதாவது மிக நுட்பமான வேதியியல் குறிப்புகள்ல நவீன அறிவியல் கண் கொண்டு நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். பழங்கால பாடல்கள் என்றாலே அவை வெறும் கற்பனை அல்லது தியானம், ஆன்மீகம் சார்ந்தது அப்படின்னு கடந்து போற ஒரு மனநிலை நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஆமா, அது ஒரு பொதுவான மாயை. ஆனா அந்த வரிகளுக்குள் அவங்க ஒளித்து வச்சிருக்கிற வேதியியல் சமன்பாடுகளையும் கனிமங்களை எப்படி சிதைத்து உருமாற்றம் செய்தார்கள் அப்படிங்கிற அறிவியல் தரவுகளையும் நீங்க இன்னைக்கு கேட்கும்போது உங்க பார்வை முற்றிலுமாக மாறப்போகுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தாராளமா. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்னவென்றால், போகர் நூலின் 700 நூலின் 20 மற்றும் 21ஆம் பாடல்களை வெறுமனே வாசித்து விட்டு போகாமல் வார்த்தை வாரியாக பிரித்து மேய போறோம். அந்த வரிகளோட நேரடியான பொருள் என்ன, இன்றைய நவீன வேதியியலோட அதை எப்படி பொருத்தி பார்ப்பதுன்னு ஆழமா அலசலாம். அதன் பின்னால் இருக்கும் ஆச்சரியப்பட வைக்கும் தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள போறீங்க. வாருங்கள், போகரின் 20வது பாடலுக்குள் நுழையலாம். தொடங்கலாம். பாடல் வரிகள் இப்படி தொடங்குது. உருகின்ற வெங்கார பலகை தன்னை உயர்ந்ததோரா வெறுத்தின் சாணி தன்னில் தெரிகின்ற தேய்ச்சுமே கழுவி போட்டுச். இங்கே கொஞ்சம் நிறுத்துவோம். சொல்லுங்க. இதன் முதல் வரியான உருகின்ற வெங்கார பலகை தன்னை அப்படிங்கறத நாம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இங்க வெங்காரம் அப்படிங்கிறது நாம இன்னைக்கு வேதியியல்ல பயன்படுத்தும் போராக்ஸ் என்னும் ரசாயனத்தை குறிக்குது. சரியா? மிகச்சரி. பலகையாகவோ அல்லது கட்டியாகவோ கிடைக்கும் இந்த வெங்காரத்தை அவர் அடிப்படை பொருளா பயன்படுத்துறார். ஆனா சாதாரணமா வெங்காரம்னு சொல்லாம உருகின்ற அப்படிங்கிற ஒரு அடைமொழியை ஏன் அவர் முதல்ல பயன்படுத்துறார்? அது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். ஏன் அப்படி சொல்றார்? அந்த ஒரு வார்த்தையில தான் போகரோட வேதியியல் அறிவே வெளிப்படுது. வேதியியல்ல வெங்காரம் என்பது ஒரு மிகச்சிறந்த இளக்கி, அதாவது உருக்கும் காரணி. கடினமான உலோகங்களை எளிதில் உருக்குவதற்கும் மற்ற கனிமங்களோடு சேர்த்து வினை புரிய வைப்பதற்கும் இது ஒரு பாலமாக செயல்படுமா? எக்ஸாக்ட்லி. வெப்பத்தை கண்டால் உடனடியாக தன் கடினத்தன்மையை இழந்து உருகும். அதோட அடிப்படை வேதியியல் பண்பைத்தான் அவர் உருகின்ற என்ற முதல் வார்த்தையிலேயே துல்லியமாக பதிவு செய்றார். இது ஒரு கவிஞனோட கற்பனை அல்ல, ஒரு விஞ்ஞானியின் தரவு அப்படின்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. ஆனா இதை தொடர்ந்து வர்ற வரிகள் தான் எனக்கு மிகப்பெரிய முரண்பாடாக தோணுது. எந்த வரிகள்? உயர்ந்ததோரா வெறுத்தின் சாணி தன்னில் தெரிகின்ற தேய்ச்சுமே கழுவி போட்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தரமான மாட்டின் சாணத்தில் இந்த வெங்கார கட்டியை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும்னு சொல்றாரு. ஆமாம். ஒரு ரசாயன பொருளை தூய்மைப்படுத்த வேண்டும்னா அதை தூய்மையான நீரிலோ அல்லது வேறொரு அமிலத்திலோ கழுவுதுதான வழக்கம். அதை விட்டுட்டு விலங்குகளின் கழிவான மாட்டுச் சாணத்துல போட்டு கழுவுனா வெங்காரம் எப்படி தூய்மையடையும்? நீங்க கேட்கிறது மிக நியாயமான கேள்வி. மேலோட்டமாக பார்க்கும்போது இது முரண்பாடாகத்தான் தெரியும். ஆமா, அறிவியல் அடிப்படையிலே இது சாத்தியம்தானா? நிச்சயமா சாத்தியம். இயற்கையான முறையில் ஒரு கனிமத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம இங்கே சற்று ஆழமா கவனிக்கணும். வேதியியல் அடிப்படையில பாத்தீங்கன்னா மாட்டுச்சாணம் என்பது வெறும் கழிவு அல்ல. வேற என்ன? அது அம்மோனியா மற்றும் பல்வேறு நுண்ணுயிரிகளை கொண்ட ஒரு இயற்கையான காரப்பொருள். ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குங்கறீங்க? ஆமா. பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கச்சா வெங்காரத்துல பல விதமான நச்சுக்களும் தேவையற்ற கனிம அசுத்தங்களும் ஒட்டியிருக்கும். சாணத்துல உள்ள இந்த அம்மோனியாவும் காரப்பண்புகளும் என்ன பண்ணுனா அந்த அசுத்தங்களை மட்டும் பிரித்தெடுக்குமா? சரியா சொன்னீங்க.
வெங்காரத்தின் அணு அமைப்பிற்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அதனை முழுமையாக தூய்மைப்படுத்துகிறது. அட, இன்றைய நவீன ஆய்வகங்கள்ல கனிமங்களை சுத்திகரிக்க காரத்தன்மை கொண்ட திரவங்களை தான் பயன்படுத்துறோம் இல்லையா? அதேதான். அதையே போகர் மிக எளிமையாக இயற்கையில் கிடைக்கும் ஒரு பொருளை கொண்டு செய்திருக்கிறார். இது உண்மையிலே வியக்க வைக்குது. ஒரு பொருளின் வெளிப்புற தோற்றத்தை வைத்து அதனை எடை போடக்கூடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கண்டிப்பா. சரி, சாணத்துல கழுவிய வெங்காரத்தை அடுத்து என்ன செய்யணும்? 4வது வரியில அவர் கூறுறார், செய்யநீரின் நிணிய வைத்து ரவியிற் போடு. அதாவது தூய்மைப்படுத்தி அந்த வெங்காரத்தை ஒரு குறிப்பிட்ட மூலிகைச் சாறு அல்லது திரவத்தில் ஊற வைத்து பின்பு சூரிய ஒளியில், அதாவது ரவியில் காய வைக்க வேண்டும் என்கிறார். இதை நெருப்புல வச்சு சூடுபடுத்தாம ஏன் சூரிய ஒளியில் காய வைக்க சொல்றார்? இந்த இடத்துல இயற்கை சக்திகள் அவங்க தங்களின் ஆய்வக கருவிகளாகி எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படிங்கறத நீங்க கற்பனை செய்து பார்க்கணும். சூரிய ஒளியா? ஆமா, சூரிய ஒளியின் வெப்பம் என்பது ஒரு மெதுமான, சீரான மற்றும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வெப்பநிலையை வழங்கக்கூடியது. ஓ, அதிரடியான வெப்பம் கிடையாது. கரெக்ட். திரவத்தில் ஊறிய அந்த வெங்காரம் சூரியனின் புற ஊதா கதிர்கள் மற்றும் வெப்பத்தின் உதவியோடு மெல்ல மெல்ல தனது வேதிவினையை நிகழ்த்தி முழுமை பெறுது. செயற்கையான நெருப்புல திடீரென அதிக வெப்பத்தை கொடுக்கும்போது அந்த வேதிப்பொருளோட கட்டமைப்பு முற்றிலுமாக கருகியோ அல்லது சிதைந்து போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, ஆனா சூரிய ஒளியின் சீரான வெப்பம் அந்த பொருளின் மருத்துவ பண்புகளை சிதைக்காமல் பக்குவமாக அதை மாற்றி அமைக்கிறது. இது மிக மிக துல்லியமான ஒரு வேதியியல் கட்டுப்பாடு. ஆக நெருப்புக்கு காட்டிலும் சூரிய ஒளி ஒரு பாதுகாப்பான ஊக்கியாக செயல்படுது அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருக்காங்க. நிச்சயமா. அடுத்ததாக இதே 20வது பாடலின் 2ஆம் பாதிக்கு செல்வோம். பருகின்ற பட்சமொன்று கழித்த பின்பு பஞ்சலோகச் சுண்ணமது சமனாய்ச் சேர்த்து கருகின்ற மைபோல வரைத்துத்தானும் கணமான செப்பிலிட்டு புடத்தைப் போடே. இதுல முதல் வரியான பருகின்ற பட்சம் ஒன்று கழித்த பின்பு அப்படிங்கறத எடுத்துக்குவோம். பட்சம் என்பது 15 நாட்களை குறிக்கும் ஒரு கால அளவு. ஆமா, அந்த திரவம் வெங்காரத்தால் முழுமையாக உறிஞ்சப்பட்டு ஒரு வேதிவினை நிகழ 15 நாட்கள் காத்திருக்க வேண்டும்னு சொல்றார். இன்றைய அவசர உலக அறிவியல் மாதிரி இல்லாம ஒரு ரசாயன மாற்றத்திற்கு இவ்வளவு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? இந்த இடத்துல காலத்தின் அவசியத்தை நாம உற்று நோக்க வேண்டும். தற்கால வேதியல்ல ஒரு வினையை துரிதப்படுத்த நாம பல்வேறு செயற்கை ஊக்கிகளை பயன்படுத்துறோம். கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஆமா, 1 மணி நேரத்துல ஒரு ரசாயன மாற்றத்தை கொண்டு வர நாம பல குறுக்கு வழிகளை கையாள்றோம். ஆனா இயற்கையான முறையில் ஒரு கனிமம் மற்றொரு திரவத்தை முழுமையாக தன்னுள் ஈர்த்து தன் அணு அமைப்பை சீராக மாற்றிக்கொள்ள 15 நாட்கள், அதாவது ஒரு சந்திர சுழற்சி காலம் தேவைப்படுது. எந்த ஒரு செயற்கை உந்துதலும் இல்லாமல் இயற்கையின் போக்கிலேயே ஒரு கனிமத்தை உருமாட்டும் இந்த பொறுமைதான் பழங்கால ரசவாதத்தின் மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்றீங்களா? துல்லியமா சொன்னீங்க. இதுவே பின்னால் அந்த மருந்து மனித உடலுக்குள் செல்லும் பொழுது எவ்வித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாமல் இருக்க உதவுது. வாவ், இந்த பொறுமைதான் பல ரகசியங்களை திறக்கும் சாவி அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த வரிகளை கேளுங்க. இங்குதான் மிகப்பெரிய அறிவியல் மாயாஜாலமே நிகழுது. சொல்லுங்க. பஞ்சலோகச் சுண்ணமது சமனாய்ச் சேர்த்து கருகின்ற மைப்போல வரைத்துத்தானும். பஞ்சலோகம் என்பது தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு, ஈயம் ஆகிய 5 உலோகங்களின் கலவை என்பது நமக்கு தெரியும். ஆமாம். இதை சுண்ணமாக, அதாவது பொடியாக மாற்றி வெங்காரத்தோடு சம அளவில் சேர்த்து கருகிய மை போல அரைக்க வேண்டும்னு சொல்றார். இது எப்படி சாத்தியம்? திடநிலையில் இருக்கும் 5 வெவ்வேறு உலோகங்கள் வெங்காரத்தோடு சேரும்போது எப்படி ஒரு கருகிய கருப்பு மையாக பசை போன்ற திரவ நிலைக்கு மாறுது? இது கேட்பதற்கே ஒரு அறிவியல் புனைகதை போல இருக்குல்ல? ஆமா, சுத்தமா நம்ப முடியல. ஆனா அந்த மாற்றம் சாதாரணமானதல்ல. அங்கே நடக்கும் வேதியியல் பிணைப்ப நம்ம ஆழமாக பார்க்கணும். பஞ்சலோக உலோகங்களை முதல்ல சுண்ணமாக மாற்றாங்க. நவீன அறிவியல்ல இத நாம நானோ துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, நானோ பார்ட்டிகிள்ஸ். ஆமா, உலோகங்களை மிக நுண்ணிய துகள்களாக மாற்றிய பின் அதனை சுத்திகரிக்கப்பட்ட வெங்காரத்துடன் சேர்க்கும்போது அங்கு ஒரு மிகப்பெரிய வேதிவினை நடக்குது. என்ன நடக்குது அங்க? கடினமான உலோகங்கள் தங்களின் இயல்பான அணு அமைப்பை இழந்து வெங்காரத்தின் ஊடுருவும் தன்மையால் பிணைக்கப்படுது. அது ஒரு மைய பொருளாக, அதாவது அடர்த்தியான பசை போன்ற நிலைக்கு மாறுது. 5 வெவ்வேறு உலோகங்களின் பண்புகளும் வெங்காரத்தோடு இணைந்து ஒற்றைத்தன்மையுள்ள பொருளாக உருமாறும் அந்த தருணம்தான் ரசவாதத்தின் உச்சம்னு சொல்லலாம். மிக சரியா சொன்னீங்க. சரி, அப்படி மை போல அரைத்த அந்த உலோக கலவையை என்ன செய்யணும்?
கனமான செப்பிலிட்டு புடத்தை போடே அப்படின்னு புகர் வழி காட்டுறார். அதாவது அந்த கலவைய கனமான ஒரு செம்பு பாத்திரத்துல வச்சு அதிக வெப்பத்துல புடம் போட வேண்டும், எரிக்க வேண்டும் சொல்றார். இரும்பு பாத்திரமோ அல்லது மண் பானையோ இல்லாம ஏன் பிரத்யேகமாக செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தணும்? புடம் போடுதல் என்ற பழங்கால தொழில்நுட்பம் கனிமங்களின் தன்மையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. செம்பு பாத்திரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, தாமிரம் என்பது மிகச்சிறந்த வெப்ப கடத்தி. குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். சீராகவும் எந்த பக்கமும் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமலும் சமமாக கடத்துவதற்கு செம்பு பாத்திரம் மிக அவசியம். ஓ, யூனிஃபார்மா ஹீட் ஆகணும். ஆமா. மேலும் செம்பு பாத்திரத்தின் உள்ளே நடக்கும் ஆக்சிஜனேற்றம் அந்த பஞ்சலோக சுண்ணத்தில் எஞ்சியிருக்கும் தேவையற்ற வாயுக்களை வெளியேற்றி அதனை ஒரு தூய்மையான வீரியம் மிக்க பொருளாக உருமாற்றுது. வெப்பத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாகவே தாமிரத்தை அவங்க கையாண்டிருக்காங்க. அதான் உண்மை. ஒவ்வொரு பொருளையும் ஏன் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர்களுக்கு இருந்த தெளிவு நம்மை பிரமிக்க வைக்குது. சரி, செம்பு பாத்திரத்துல வைத்து புடம் போட்டாச்சு. அடுத்து என்ன நடக்குது என்பதை 21வது பாடலில் பார்ப்போம். பாடல படிங்க. புடம் போட சுண்ணாம்பாகும் சமனாய் சாரம் போட்டரை தன் கவிபுடமாய் போட்டெடுத்து புடம் போட பீங்கானில் வாரியிட்டு பனி வைக்கச் செயநீராம் பதனம் பண்ணு. இதையும் நாம வார்த்தை வாரியாக பார்ப்போம். புடம்போட சுண்ணாம்பாகும் சமனாய் சாரம் போட்டரை செம்பு பாத்திரத்தில் நாம வைத்து எரித்த அந்த மை போன்ற கருப்பு பொருள் இப்போ முழுமையாக எரிந்து சுண்ணமாக, அதாவது வெள்ளை பொடியாக மாறி இருக்குங்கிறார் போகர். அதோடு சம அளவில் சாரம் என்று சொல்லக்கூடிய நவச்சாரம் போன்ற உப்பு வகைகளை சேர்த்து மீண்டும் அரைக்க வேண்டும்னு சொல்றார். கருப்பாக இருந்த ஒன்று நெருப்பில் வெந்து வெள்ளையாக மாறுவது என்பது முழுமையான உருமாற்றத்தை குறிக்கிறதா? சரியா பிடிச்சிங்க. கருகிய மை போல இருந்த ஒரு பொருள் நெருப்பின் அதீத வெப்பத்தால் தன் அணுக்கட்டமைப்பை மாற்றி முழுமையாக எரிந்து தூய வெள்ளைச் சுண்ணமாக மாறுவதுதான் வேதியியலோட அற்புதம். அந்த சுண்ணம் என்பது உலோகங்களின் ஆக்சைடு நிலைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? தாராளமா. ஆனா புடம் போட்டதால் அதிலுள்ள ஆற்றல் ஒருவித மந்த நிலைக்குச் சென்றிருக்கும். அதுடன் சாரம் எனப்படும் உப்புகளை சேர்ப்பதன் மூலம் அந்த சுண்ணத்தின் வேதியியல் வீரியத்தை அவங்க மீண்டும் தட்டி எழுப்புனாங்க. ஓ, இந்த உப்புதழ்தான் அந்த உலோகச் சுண்ணத்தை அடுத்து வரும் திரவ நிலைக்கு கொண்டு செல்லப் போகும் திறவுகோல்கள். அதேதான். மிக தெளிவான விளக்கம். அதற்கடுத்து தங் கவிப்புடமாய் போட்டெடுத்து புடம் போட பீங்கானில் வாரியிட்டு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, உப்போடு சேர்த்து அரைத்தத மீண்டும் கவிப்புடம் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட மூடிய முறையில் எரிக்கிறாங்க. அப்படி எரித்தெடுத்த பொடியை ஒரு பீங்கான் பாத்திரத்தில் பத்திரமாக சேகரிக்க வேண்டும்னு சொல்றார். இத சற்று கவனிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெப்பத்தை கடத்த செம்பு பாத்திரம் வேணும்னார். ஆமா. இப்போ திடீரென பீங்கான் பாத்திரத்திற்கு மாறச் சொல்றார். இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம்? உங்க வீட்டு சமையலறைய சற்று நினைச்சு பாருங்க. நாம் ஊறுகாய் போன்ற புளிப்பான பொருட்களை உலோக பாத்திரங்களில் வைக்காமல் பீங்கான் அல்லது கண்ணாடி ஜாடிகளில் வைப்போம் இல்லையா? ஆமாம், வைப்போம். அதற்கும் இதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்படியா? என்ன தொடர்பு? இங்கதான் நம் முன்னுமுன்றலில் ஆழமான அறிவியல் தொலைநோக்கு நம்மை மலைக்க வைக்குது. முன்பு செம்பு பாத்திரத்தை பயன்படுத்த சொன்ன போகர் இப்போ ஏன் பீங்கானுக்கு மாறுகிறார்? காரணம், இப்போ நாம கலவையில் சாரம் எனப்படும் வீரியமிக்க உப்புகளை சேர்த்திருக்கோம். ஓ, இந்த உப்புகளை மீண்டும் ஒரு உலோக பாத்திரத்தில் வைத்தால் அது அந்த உலோகத்தோடு வினை புரிந்து வேறொரு நச்சு பொருளாகவோ மாறிடுமா? கரெக்ட். பயனற்ற பொருளாகவும் மாறிவிட வாய்ப்பிருக்கு. ஆனா பீங்கான் என்பது வேதியியல் ரீதியாக ஒரு மந்தமான பொருள். அது உள்ளே இருக்கும் உப்புகளோடு எந்த வினையிலும் ஈடுபடாது. ஆஹா, எந்த பொருளை எதில் வைத்தால் ரசாயன மாற்றம் நிகழாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த தெளிவு மிக உயர்ந்த தற்கால அறிவியலுக்கு இணையான ஒரு புரிதல். ஆமா, அற்புதம். இத ஒரு முழுமையான அறிவியல் செய்முறையாகத்தான் பார்க்க முடியுது. அடுத்த வரிய பாருங்க. இந்த பாடலின் மிக அழகான கவித்துவமான பகுதி இதுதான். எந்த வரி? பனி வைக்க செய்நீராம் பதனம் பண்ணு. ஆமா, மிக அற்புதமான வரி. அந்த பீங்கான் பாத்திரத்தில் உள்ள பொடியை இரவில் பெய்யும் இயற்கையான பனியில் வைத்தால் அந்த பனியின் குளிர்ச்சியால் அது திரவமாக, அதாவது செய்நீராக மாறும். அதனை பத்திரப்படுத்த வேண்டும்னு சொல்றார். பல முறை கடுமையான நெருப்பில் எரித்து உருவான ஒரு சுண்ணப்பொடி இயற்கையின் மென்மையான பனித்துளியில் கலந்து மீண்டும் நீராக மாறுவது என்பது எவ்வளவு பெரிய முரண்பாடு! நெருப்பும் பனியும் இணைந்து ஒரு வேதிப்பொருளை உருவாக்குகிறது என்பதை படிக்கும்போதே சிலிர்க்குது.
அது வெறும் கவிதை மட்டுமல்ல, அதீத வேதியியல் நுட்பம். பனித்துளி என்பது காற்றில் உள்ள ஈரப்பதம் தூய்மையாக சுருங்கி உருவான நீர். தற்கால அறிவியல்ல நாம அத காய்ச்சி வடிகட்டிய நீர், டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாக்ட்லி. அதுல எந்த கனிம அசுத்தமும் இருக்காது. அந்த பனியின் குளிர்ச்சியும் தூய்மையும் பீங்கானில் உள்ள உப்புகளின் நீரை ஈர்க்கும் பண்போடு இணையும் போது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? தன்மைய வேதியியல்ல ஹைக்ரோஸ்கோபிக் பண்பு அப்படின்னு சொல்வாங்க. ஓ, ஈரப்பதத்தை ஈர்க்கும் தன்மை. ஆமா, ஒரு கட்டத்தில் அந்த பொடி முழுமையாக உருகி சுற்றுப்புறத்தில் உள்ள பனி நீரை ஈர்த்து ஒரு வீரியம் மிக்க திரவமாக மாறுது. இதுவே செய்நீர் எனப்படுகிறது. நெருப்பை கொண்டு சிதைத்த ஒன்ற பனியை கொண்டு மீட்டுருவாக்கம் செய்றாங்க. அருமையான ஒரு விளக்கம். இயற்கையின் விதிகளோடு தங்களின் அறிவியலை அவங்க எப்படி பின்னி பிணைந்திருக்காங்க என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேண்டாம். இப்போ நாம இந்த வெங்கார செய்நீரின் மகத்துவம் என்ன என்பதை பற்றி பேசும் பாடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, அது மிக முக்கியமான பகுதி. விடம்போட வெங்கார செய்நீர் ராகும் மிடுக்கான உபரசம் 102 சத்தான். தடம்போட தாதுவெல்லாம் சத்துமாகும், காரசாரம் களையெல்லாம் சத்துமாகுமே. இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா, விடம்போட வெங்கார செய்நீராகும், அதாவது இதுவே அந்த பலகட்ட சுத்திகரிப்பிற்கு பிறகு கிடைக்கும் தூய்மையான வெங்கார செய்நீராகும் என்கிறார். ஆமா, அடுத்ததாக அவர் சொல்வதுதான் உச்சகட்டம். மிடுக்கான உபரசம் 102 சத்தான். அப்படின்னா இயற்கையில் கிடைக்கும் 120 வகையான வலிமையான உபரசங்களின் சத்தையும், அதாவது துணை கனிமங்களின் சத்தையும் இந்த செய்நீர் பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்டது. 120 வகையான துணை கனிமங்களை சிதைத்து அதோட மூலக்கூறுகளை பிரித்தெடுப்பது என்பது சாதாரண காரியம் இல்லையே. கண்டிப்பா இல்ல. இது அந்த செய்நீரின் அதீத ஊடுருவும் தன்மையை குறிக்குது. தற்கால வேதியியல்ல கூட இத்தனை வகையான கனிமங்களை ஒரே திரவத்தை கொண்டு சிறைப்பது என்பது பெரும் சவால். அதோடு நில்லாமல் தடம்போட தாதுவெல்லாம் சத்துமாகும், காரசாரணங்கள் எல்லாமும் சத்துமாமே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது பூமியில் உள்ள எல்லா வகையான தாதுக்கள் மற்றும் உப்புகள் என அனைத்தின் சத்தையும் இந்த செய்நீர் தன்னுள் பிரித்தெடுக்கும் வல்லமை வாய்ந்ததுன்னு சொல்றார். நான் உங்ககிட்ட கேட்க நினைப்பது இதுதான். ஒரு திரவம் எப்படி இத்தனை பலவிதமான கடினமான உலோகங்கள் மற்றும் கனிமங்களை உடைத்து அதோட சத்து பிரித்தெடுக்க முடியும்? இந்த வெங்கார செய்நீர் என்பது பழங்கால ரசவாதத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட், அதாவது பிரித்தெடுக்கும் திரவம் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். யூனிவர்சல் சால்வெண்ட்? ஆமா, மேற்கத்திய ரசவாதத்துல தங்கம் மற்றும் பிளாட்டினத்தை உருக்கும் ஒரு திரவத்தை பத்தி கூறுவாங்க. ஆனா போகர் குறிப்பிடும் இந்த வெங்கார செய்நீர் வெறுமனே தங்கத்தை மட்டுமல்லாமல் 120 கனிமங்களையும் உருக்குமா? ஆமா, 120 கனிமங்கள், தாதுக்கள் மற்றும் உப்புகளின் அடிப்படை சத்தை, அதன் மருத்துவ அல்லது வேதியியல் குணத்தை அப்படியே பிரித்தெடுக்கும் ஒரு அசாத்தியமான கலவையாகும். கொடிய நச்சுத்தன்மை கொண்ட கனிமங்களிலிருந்து அந்த நஞ்சை நீக்கி மனித உடலுக்கு பயன்படும் சத்தை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கும் இந்த தொழில்நுட்பம் சித்த மருத்துவ வேதியியலின் உச்சகட்டம்னு சொல்லலாம். சந்தேகமே இல்ல. நாம இன்னைக்கு கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்ப்போம். சாதாரணமாக ஒரு வெங்காரக் கட்டியை மாட்டுச்சாணத்தில் கழுவி தூய்மைப்படுத்துவதில் தொடங்கி அதை சூரிய ஒளியில் காய வைத்து 15 நாட்கள் இயற்கையாக வினைபுரிய காத்திருந்து 5 உலோகங்களான பஞ்சலோகத்தை சேர்த்து மையாக அரைத்து செம்பு பாத்திரத்தில் நெருப்பிலிட்டு புடம் போட்டு சுண்ணமாக்கி பின்பு அதை ஒரு பீங்கான் பாத்திரத்தில் மாற்றி இரவின் பனித்துளியில் வைத்து காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அதை ஒரு செய்நீராக மாற்றுவது வரை போகரின் 20 மற்றும் 21ஆம் பாடல்களில் உள்ள அத்தனை அறிவியல் நுணுக்கங்களையும் நாம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஒவ்வொரு வரியும் எவ்வளவு துல்லியமான வேதியியல் பார்வையை தன்னகத்தே கொண்டுள்ளது அப்படிங்கிறது பார்க்கும்போது உண்மையிலேயே மலைப்பா இருக்கு. நீங்க ஏன் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு பாடல் உங்களுக்கு ஏன் முக்கியம் என்று நீங்க சிந்திக்கலாம். ஆமா, பழங்காலத்துல எந்த அறிவியலும் இல்லே, அவங்க சொன்னதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் அப்படின்னு திரும்ப திரும்ப கூறப்படும் ஒரு பொதுவான மாயையை நாம உடைக்க வேண்டிய தருணம் இது. கண்டிப்பா. தற்கால நவீன ஆய்வகங்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்களை கொண்டும் செயற்கை ரசாயனங்களை கொண்டும் செய்யப்படும் ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், தூய்மையாக்கல் போன்ற மிகச் சிக்கலான வேதியியல் பகுப்பாய்வுகளை நம் முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. ஆமா, இயற்கையோடு ஏந்த முறையில் தங்கள் சுற்றுப்புறத்தில் கிடைத்த பொருட்களை கொண்டே எவ்வளவு துல்லியமாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது வெறும் பெருமைக்காக அல்ல, நமது அறிவியல் பாரம்பரியத்தின் ஆழத்தை நாம் உணர்வதற்காக. 100க்கு 100 உண்மை.
பழையன கடிதல் இயல்புதான், ஆனா பழமையின் பட்டறிவை புறக்கணிப்பது முட்டாள்தனம். கரெக்ட். இந்த தேடல் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் தங்களின் பாரம்பரியத்தின் மீதான அறிவியல் பார்வையை விரிவுபடுத்தியிருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதை நிறைவு செய்வதற்கு முன் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அதை நான் உங்களிடமே விட்டுவிடுகிறேன். சொல்லுங்க. நவீன அழிவியல் கருவிகளோ மின்சாரமோ நுண்ணோக்கிகளோ ஏதுமற்ற அந்த காலத்துல வெறும் மாட்டுச்சாணம், ஒரு செம்பு பாத்திரம், இயற்கை பனித்துளி ஆகிய எளிய இயற்கை கூறுகளை மட்டுமே கொண்டு 120 கனிமங்களின் மூலக்கூறுகளை துல்லியமாக பிரித்தெடுக்கும் ஒரு பிரம்மாண்டமான திரவத்தை உருவாக்குவது எப்படி சாத்தியமானது? ரொம்ப ஆழமான கேள்வி. இயற்கையையும் அதன் ரசாயன பண்புகளையும் மிக ஆழமாக புரிந்து கொண்ட இந்த இயற்கையோடு இணைந்த வேதியியல் அறிவை நவீனமயமாக்கல் அப்படிங்கிற பேர்ல நாம் எங்கோ தொலைத்து விட்டோமா? இந்த சிந்தனையை உங்களுக்குள் சற்று ஆழமாக விதைத்து பாருங்கள். என்ன ஒரு ஆழமான சிந்தனை! நேயர்களே, இன்று நாம் மேற்கொண்ட இந்த ஆழமான அலசல் உங்களுக்குள் பல புதிய திருப்புகளை உருவாக்கியிருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமா. கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும்போது இன்னும் இதுபோல எத்தனை 100 ரகசியங்கள் நம் பழம்பெரும் ஓலைச் சுவடிகளிலும் நூல்களிலும் கவனிக்கப்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றனவோ என்ற எண்ணம்தான் மேலோங்குது. உங்களின் அறிவார்வத்தை ஒருபோதும் குறைய விடாதீர்கள். தொடர்ந்து தேடுங்கள். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்விகளை கேளுங்கள். உங்களுக்கான அறிவை விரிவுபடுத்துங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் உங்களை சிந்திக்க தூண்டும் ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.